இயற்கை சீற்றங்களின் போது மக்களை காப்பதற்கு தேவையான பேரிடர் முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது ஜூன் 12ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீர் திறப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மைத்துறை, வருவாய்த்துறை, நீர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது அதிகாரிகளிடையே பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இயற்கை சீற்றங்களின் போது பொதுமக்களை காக்கும் கடமை அரசிற்கு இருப்பதாக கூறினார். கடலோர மாவட்டங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல்கள் வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின், பேரிடர் முகாம்கள் தயாராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். நாம் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள இருக்கிறோம். இதில் இயல்பான மழை பொழிவு தான் இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. என்னதான் நிலத்தடி நீர் பெருக்கம், காவேரி டெல்டா மேலாண்மை உள்ளிட்டவற்றுக்கு இந்த மழை துணையாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நீலகிரி மலைப்பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, அதிக கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும்.